Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Veranda Race, banking மற்றும் government தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அதிமுகவுல ஒரு புதிய அணி அமைய போகுது. அந்த அணியினுடைய முக்கிய நபர்களா கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகர், இன்னும் பல பேர் இருக்க போறாங்களாமே. அதிமுக என்பது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக என்னுடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்படும். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏ அந்த மாதிரியான விஷயம் வரைக்கும் அது நகர்ந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலையும் பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை எட்டும். இதுவரைக்கும் ஜெயக்குமார் மட்டும்தானே எடப்பாடி பழனிசாமியோட கருத்துக்களை எதிரொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் ஜெயக்குமார் புறக்கணிக்கப்பட்டு உதயகுமார் முன்னிறுத்தப்படுகிறார் என்பது தெரியல. உதயகுமார் இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள்ல அண்ணாமலை என்பவர் அரை வேக்காடுங்கிறாரு. நாங்க பேசி வச்சிருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவர் கடத்திட்டு போயிட்டாருங்கிறாரு. டிஎம்கே என்பது ஆன்டி டிஎம்கே. இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அவருடைய பேட்டியை கேட்ட உடனே எனக்கு ரெண்டு விஷயங்கள் தான் தோன்றுச்சு. KP முனுசாமின்னு ஒருத்தர் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில வச்சிருக்காங்க இல்லையா? அப்பெல்லாம் உதயகுமார் களம் இறங்கி கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ அப்பெல்லாம் ஒரு கழகம் பிறந்திருக்கிறது. அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரிச்சு பேசினாரு, ஓபிஎஸ் காலி. அதற்கு பிறகு சசிகலாவை ஆதரிச்சு பேசினாரு, சசிகலா காலி. எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சு அவர் உதயகுமார் பேசுறாரு. எங்க போய் முடியும்? மாதிரி எடப்பாடிக்கும் ஜெயக்குமாருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ முட்டிக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தம்பி என் வாயில போட்டு வாங்காதீங்க. இந்த தேர்தல் களத்துல அதிமுகவுக்கு உதவியவர் அண்ணாமலை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுகவுல ஒரு புதிய அணி அமைய போகுது. அந்த அணியினுடைய முக்கிய நபர்களா கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகர், இன்னும் பல பேர் இருக்க போறாங்களாமே. அதிமுக என்பது ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக என்னுடைய முயற்சியால் ஒருங்கிணைக்கப்படும். அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால தனி அணி அமைக்கிறது அல்ல, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குகிற முயற்சி. எப்படி ஓபிஎஸ் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கி தொடர்ந்து பயணப்பட்டு இருக்காரோ, அது மாதிரி கேசிபி தலைமையில ஒரு புதிய அணி. அப்படியா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. என்னுடைய எந்த காலத்திலயும் எனக்கு அந்த மாதிரி தனி அணி ஆரம்பிக்கிறது, தனி கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இல்ல. என்னுடைய ஒரே நோக்கம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். மிக வலிமையான அதிமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா காலத்துல இருந்ததை போன்ற வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், அம்மாவோடு பயணித்தவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இல்ல, இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. 2017க்கு பின்பாகவே தொடர்ந்து இந்த விஷயத்த தொடர்ந்து சொல்றீங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பின்பாக இதை மேலுமே ஒரு வலு சேர்க்கிற வகையில சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இனிஷியல் பூர்வாங்க விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா? அடிமட்ட தொண்டர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள், ஜெயலலிதா விசுவாசிகள் அப்படின்லாம் பலதரப்பட்ட மக்கள் நீங்க இன்டராக்ட் பண்ற விஷயங்களை நம்ம சமூக வலைதளங்கள் மூலியமா பாக்குறோம். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏ அந்த மாதிரியான விஷயம் வரைக்கும் அது நகர்ந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலையும் பேசிட்டு இருக்கிறேன். ஓபிஎஸ் மனமாச்சரியங்கள் ஏற்பட்டு இப்ப அவருடைய அந்த பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் அந்த பணிகள் தொடங்கிருச்சு. அது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த பணிகள் இன்னும் வீரியமடையுமா? இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை எட்டும். அப்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான அந்த குரல் இன்னும் அதிகமாக எல்லா மட்டங்களிலும், எல்லா தரப்புகளிலிருந்தும் அதற்கு வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா, மனமாச்சரியங்களை பெரிதுபடுத்தாமல் வருகிற ஜூன் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரை அமைதி காப்பது நல்லது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு கூட திரு உதயகுமார், முன்னாள் அமைச்சர், இப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், ஆமா, இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அதிலே கூட பார்த்தீங்கன்னா
பல சந்தேகங்கள் அது எழுப்புது. இப்ப இதுவரைக்கும் ஜெயக்குமார் மட்டும்தானே எடப்பாடி பழனிசாமியோட கருத்துக்களை எதிரொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் ஜெயக்குமார் புறக்கணிக்கப்பட்டு உதயகுமார் முன்னிறுத்தப்படுகிறார் என்பது தெரியல. அடுத்து உதயகுமார் இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள்ல அண்ணாமலை என்பவர் அரை வேக்காடுங்கிறாரு. நாங்க பேசி வச்சிருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவர் கடத்திட்டு போயிட்டாருங்கிறாரு. இதெல்லாம் அவர் சொல்றது கரெக்ட். ஆனா சொல்லி இருக்க வேண்டியது அந்த டயத்துல சொல்லி இருக்கணும். தேர்தல் காலகட்டங்கள்ல கூட்டணி பேசுகிற பொழுது அதை சொல்லி இருக்கணும். இன்றைக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது சந்தேகம் என்பது ஓரளவுக்கு ஒரு அனுமானிக்கப்படுகிற நிலையில தான் உதயகுமார் இந்த கருத்துக்களை சொல்றாரு. அப்ப உண்மையான பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாக உள் உணர்வோடு பேசுவதாக இருந்தால் அந்த டயத்துல சொல்லி இருக்கணும். தேர்தல் கூட்டணிகள் அமைகிற பொழுது அண்ணாமலையை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து இவர்கள் பேசி இருக்கணும். அன்றைக்கு இவர்கள் பேசல. அதே போல அவர் சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு, ஓபிஎஸ் சட்டமன்றத்துல திமுகவை, அதாவது திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்து பேசிட்டார் என்பது. இன்னொரு விளக்கத்தை வேற சொன்னார். ஏடிஎம்கே என்பது ஆன்டி டிஎம்கே. இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா அந்த அவருடைய பேட்டியை கேட்ட உடனே எனக்கு ரெண்டு விஷயங்கள் தான் தோன்றுச்சு. அப்ப ஏன் இந்த நம்ம KP முனுசாமின்னு ஒருத்தர் இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவர் அந்த துரைமுருகனை வானலாவ சட்டமன்றத்துல புகழ்ந்தார். அது இன்றைக்கும் பதிவுகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியில இருந்து நம்ம உதயகுமார் வரைக்கும் எல்லோருக்குமே தெரியும். அப்ப ஓபிஎஸ் நீக்கிற மாதிரி இவங்க ஏன் KP முனுசாமியை நீக்கல? ஒன்று. அடுத்தது, அப்ப ஆன்டி டிஎம்கே தானே ஏடிஎம்கே. அப்ப எப்படி திமுக இருக்கிற ஆவா வேலுக்கு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கிறார். திமுக இருக்கிற ஜெகத் ரட்சகனுக்கு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கிறார். சென்னைக்கு அருகில் இருக்கிற ஒரு இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கிறார். எத்தனை அண்ணா திமுக காரங்களுக்குப்பா நீங்க அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இப்போ நீங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசு பொருளாவே மாறிட்டு இருக்கு. அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அண்ணாமலையும் பாஜகவையும் நீங்க எப்படி கணிச்சு சொல்றீங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இப்ப என்ன கேள்வினா, அதுக்காகத்தான் இவங்க என்ன கட்சி விட்டே நீக்கினாங்க. பாஜகவை இவர் எதிர்த்து பேசுறாரு, நாங்க பாஜக ஆதரிக்கணும்னு நினைக்கிறோம், அவர்கள் தயவுல அரசாங்கம் நடத்துறோம், அதனால இவர் பாஜகவை எதிர்த்து பேசிட்டாருனால என்ன கட்சி விட்டு நீக்கினாங்க. இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு தானே இவர்கள் வந்திருக்கிறாங்க. எதை நான் சொல்கிறேனோ அதுதான் சில காலங்கள் கழித்து இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை கூட பார்க்கலாம். இப்பெல்லாம் உதயகுமார் களம் இறங்கி கருத்துக்களை தெரிவிக்கிறாரோ அப்பெல்லாம் ஒரு கழகம் பிறந்திருக்கிறது. அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரிச்சு பேசினாரு, ஓபிஎஸ் காலி. அதற்கு பிறகு சசிகலாவை ஆதரிச்சு பேசினாரு, சசிகலா காலி. இப்ப எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சு அவர் உதயகுமார் பேசுறாரு. இது எங்க போய் முடியும் என்று எனக்கு தெரியல. அதே போல ராமலட்சுமணன் கதையெல்லாம் சொல்லி வேலுமணிய சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு துணையா இருக்கிறாருன்னு. அப்ப கூட இந்த ராமாயணத்துல ராமருடைய அந்த பாதங்களை வைத்து காலணிகளை வைத்து அரசாட்சியை நடத்தினார் அப்படின்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமியும் யாராவது வெளியில அனுப்பிச்சிட போறாங்க. அவர் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. அதான் இப்ப ஆர்பி உதயகுமார் சொன்ன விஷயங்கள் நீங்க பொருத்தி பார்க்கும்போது கடந்த காலங்கள்ல சசிகலா, ஓபிஎஸ், கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி வரைக்கும் நின்றுருக்கு அப்படிங்கிற கருத்தை சொல்றீங்க. அதே மாதிரி எடப்பாடிக்கும் ஜெயக்குமாருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ முட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தம்பி என் வாயில போட்டு வாங்காதீங்க. நான் முட்டிக்கிச்சு நல்லா சொல்லல. இதுவரை ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக ஒலித்தார், இன்றைக்கு உதயகுமார் ஒலிக்கிறார். அவ்வளவுதான். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன என்பது தெரியலங்கிறத என்னுடைய கருத்து. அதான் இப்போ எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் இப்ப நீங்க சொன்னது போல ராமாயணத்துல குறிப்பிட்டது போல எப்படி அண்ணன் தம்பிகள்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அதிமுகவுக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கு, பாஜகவோட நம்ம போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களுமே நிலவுச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்ப ஜூன் 4க்கு பிறகாக அதிமுக ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும்
பேசப்பட்டு இருக்கு. இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது அப்ப அதிமுக இனிமேல் வந்து உண்மையான எதிர்க்கட்சியாக மாறுவதற்கான ஒரு காலம் வந்து வந்துருச்சா? அதாவது 2 காரணிகள் இத வந்து நம்ம 4ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 4க்கு அப்புறம் பார்க்கணும். ஒன்று, மீண்டும் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வருதா? ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி 400 சீட் இல்லைனாலும் 200க்கு மேற்பட்ட சீட்டுக்கெல்லாம் அவங்க வெற்றி பெற்று விட்டால் பாஜக தனித்து மிச்சம் ஒரு 75-80 சீட் வந்து அந்த கூட்டணி கட்சிகளை வளைக்கிற யுக்திகள் அவர்கள் தெரிந்தவர்கள். அவர்கள் அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கிற அந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கட்சியாக அவர்கள் உருவாகி விட்டாலே ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் அவர்கள் வந்து இறங்கி விடுவார்கள். ஒன்று, அப்படி பாஜக தலைமையில டெல்லியில ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டால் அதிமுகவுடைய இந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல சில மாறுதல்கள் வந்து ஏற்படும். ஒன்று. இரண்டாவதாக அதிமுக பெறுகிற வாக்குகள், அந்த வாக்குகள்ல 30% மேல் வாக்குகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி இப்ப எதிர்பார்க்கிறதெல்லாம் 20 சீட்டுகளுக்கு குறையில்லாமல் நாங்கள் வென்று விடுவோம், மிக குறைந்தபட்சம் ஒரு 10-15 சீட்டுகளையாவது ஜெயிச்சிருவோம். எடப்பாடி பழனிசாமி இதை நம்புறாரா? இப்ப சில நாட்களுக்கு முன்பு நான் பேசினேன், அப்ப கூட அவர்களது எதிர்பார்ப்பு இதாக இருக்கிறது. என்னுடைய கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன். ஒரு 2-3 சீட்ல தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த முறை அதிகமாக இருந்தது, அந்த வாய்ப்புகள் தவற விடப்பட்டு விட்டது என்றுதான் சொன்னேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி 30% வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு 10-15 சீட்டுகளுக்கு மேல பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னிகரற்ற தலைவராக உருவாகி விடுவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து, ஒருவேளை 30% வாக்குகள் கீழே குறைந்து ஒரு 2-3 சீட்டுகள் மட்டுமே பெறப்பட்டு சில தொகுதிகள்ல ஒரு 4-5 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்தை பெற்று அதிமுக 3வது இடத்துக்கு வந்துவிட்டால் ஒன்றுபட்ட அதிமுக என்பது கால பிடிக்குதோ பிடிக்கலையோ, மனம் ஏற்றுக்கொள்கிறதோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தன்னுடைய நிலை, தன்னுடைய அந்த சுய விருப்பங்கள் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு கட்சியினுடைய எதிர்காலத்தை கருதி அனைவரும் விட்டு கொடுத்து அதிமுகவை வலிமைப்படுத்தணும். இல்ல இதைவிட இன்னும் குறைவாக பல இடங்கள்ல அதிமுகவுக்கு ஒருவேளை டெபாசிட் போய் பாஜக இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்று ஒரு மோசமான தோல்வியை அதிமுக அடைந்தால் அப்படி ஒரு மாற்று தலைமைக்கு உண்டான சிந்தனையும் ஏற்படும். அப்ப உதயகுமார் போன்றவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்து என்பது, தயவு செஞ்சு ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் அமைதியா இருங்க, வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படட்டும். ஏன்னா ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சி என்றால் முன்னாள் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர், வேலுமணி, தங்கமணி வழக்குகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் நிச்சயமாக பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு துணிய மாட்டாங்க. அப்படி வந்ததுன்னா நம்ம இதே உதயகுமார் என்ன பேசுறாருன்னு பாருங்க. இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மத்தியில மீண்டும் பாஜக ஆட்சி அமைஞ்சதுன்னா இவர் வெண்சாமரம் வீசக்கூடியவராக இருப்பார். அப்ப அதனால வார்த்தைகளை விடாம வருகிற ஜூன் 4ஆம் தேதி வரை இவர்கள் அமைதி காப்பது நல்லது. அது அப்படி பார்க்கும்போது இப்ப 4வது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, புதிய ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ அண்மையில அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, டிடிவி தினகரன் தான் தலைமையேற்க போறாரு அதிமுகவை, நீங்க வேணா பார்க்க போறீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி மாற்றங்கள் தான் வந்து பாஜக எதிர்பார்க்குதோ, அதிமுகவுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும்னு சொல்லி. அந்த ஒரு விஷயம் வேணா உதயகுமார் கரெக்டா சொன்னாரு, அண்ணாமலை அரை வேக்காடு இல்ல முழு வேக்காடு. அவருக்கு ஏங்க அவர் பாஜகவுக்கு தலைவரா இல்ல வந்து அதிமுகவுக்கு தலைவரா? அவர் யாருங்க இதை பத்தி பேசுறது? இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் களத்துல அதிமுகவுக்கு உதவியவர் அண்ணாமலை. அதாவது எப்ப அண்ணாமலை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக அழிந்து விடும், அதிமுக காணாம போயிடும் சொல்லி ஒரு புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி வந்து 24 மணி நேரத்துக்கு இந்த இன்னைக்கு பேசுற உதயகுமாரோ, வழக்கமாக பேசுகிற ஜெயக்குமாரோ, எடப்பாடி பழனிசாமியோ, அப்பப்ப பாஜகவுக்கு எதிராக பொங்குகிற முனுசாமியோ யாரும் பேசல. நான் தான் அண்ணாமலை பேசிய உடனே அன்று இரவே சமூக வலைதளங்கள்ல காரண காரியங்களோடு அண்ணாமலை சொல்வது தவறுன்னு போட்டேன். அடுத்த நாள் காரசாரமாக அதே புதிய தலைமுறை விவாதத்துல அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்தேன்.
அதற்கு பிறகு 2-3 நாள் கழிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காணாம போகுதுன்னு நீதான் கண்டுபிடிச்சு கூட, நீதான் போலீஸ்காரனாச்சேன்னு சொல்லி பேசினாரு. அப்ப அந்த அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் தான் அதிமுக தொண்டனை கிளை அளவுல பூத் அளவுல இருக்கக்கூடியவர்களை வெகுண்டு எழச் செய்து, இல்ல நமக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கிறாரு பிடிக்கல, கட்சியில பல அணிகள் இருக்குது, அதுல நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதிமுக என்கிற கட்சி, ரெட்டலை என்கிற சின்னம் தேர்தல் களத்தில் சோரம் போய்விடக் கூடாது என்று கொஞ்சம் கடுமையாக அதிமுக தொண்டர்கள் களத்துல இறங்கினாங்க. அண்ணாமலை மட்டும் அப்படி பேசாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இப்ப என்ன கிடைத்ததோ இதை விட ஒரு பெரிய சேதாரத்தை அதிமுக அடைந்திருக்கும். இப்ப பெறுகிற வாக்குகள் கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25% அந்த அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு உயர்த்தி கொடுத்தது என்றுதான் நம்ம பார்க்கணும். அதனால நீங்க அண்ணாமலை சொல்றாரு பாருங்க, அதிமுகவுக்கு தினகரன் தலைமை, தினகரன் இன்னொரு கட்சி வச்சு நடத்துறாருங்க. அப்ப பாஜகவுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி தலைவரா வரக்கூடாது? நட்டாவை எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்னா என்னை பார்த்து கோமாளின்னு சொல்ல மாட்டாங்களா? அதிமுகவை உடைக்கிற வேலையை பாஜக பாக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. இதை தொடர்ந்து நீங்களுமே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுனா, அதிமுகவை உடைக்கிற வேலையை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களோ பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப கேசி பழனிசாமி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், இன்னும் சசிகலா ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம். இது இப்படி கூட பார்க்கலாம்ல. அதிமுக எல்லாரும் ஒன்றிணைந்து பேசுறாங்களே தவிர யாருமே ஒன்றிணைஞ்ச மாதிரி தெரியலையே. எந்த காலத்திலையும் அதிமுகவை வலுப்படுத்தணும் தான் நான் நினைச்சிருக்கிறேன் ஒழிய உடைக்கணும்னு சொல்லி நான் நினைச்சதே இல்லை. ஒன்று சேர்த்த வேண்டும் என்றுதான் நான் முயற்சிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியை இணைத்ததே நான் தான். எல்லா உங்களை போன்ற அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும். முதல்ல ஓபிஎஸ் இடத்திலும் இபிஎஸ் இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி செங்கோட்டையன் நான் 2 பேரும், ஓபிஎஸ் இபிஎஸ் நாங்க 4 பேரும் தான் இதற்கான அந்த பூர்வாங்க வேலைகளை எல்லாம் செய்து அந்த ஒற்றுமையை உருவாக்கணும். அன்றைக்கு அதை கடுமையாக எதிர்த்தவர் கே.பி. முனுசாமி. அதுல எனக்கும் திரு முனுசாமிக்கு கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது ஒன்று. அதனால எந்த காலத்திலையும் அதிமுகவை சிதைக்க வேண்டும், பலகீனப்படுத்த வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும்ங்கிற அந்த முயற்சிக்கிற நபர்களோட பட்டியல்ல என்ன சேர்த்தாதீங்க. ஒன்று. இரண்டாவது, தினகரன் முயற்சித்தார். அப்படி முயற்சித்து தோல்வி கண்டு அவர் வேற கட்சி அமமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வெளியில போயிட்டார். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் இருந்தே கிட்டத்தட்ட துறவரம் பூண்டு விட்டார் என்கிற அந்த நிலையில தான் அவர் இருக்கிறார். ஓபிஎஸ், அந்த ஓபிஎஸ்லயும் கூட இன்றைக்கு இதே உதயகுமார் சொல்றாரு இல்லையா, திமுக ஆதரவு நிலைப்பாட்டை அன்றைக்கு சட்டமன்றத்தில் எடுத்தாருன்னு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துக்கு எதிராகத்தாங்க ஓபிஎஸ் ஓட்டு போட்டாரு. அப்ப நீங்க அன்றைக்கே இந்த அணிகளை இணைத்திருக்க கூடாது இல்லையா? அப்ப ஏன் இணைச்சீங்க? அன்றைக்கு சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்தவர் தான் ஓபிஎஸ். அன்றைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல. அடுத்து இரண்டாவது, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வழக்குகளுக்கு அஞ்சுகிறார். தன்னுடைய தலைமை மட்டுமே அதிமுகவில் இருக்கணும் என்று நினைக்கிறார். மற்ற தலைமைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓபிஎஸ் என்பவர் வஞ்சகமாக சிரித்து கொண்டு கழுத்த இருக்கிறவர். எடப்பாடி பழனிசாமி கதற கழுத்த இருக்கிறவர். இவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேருமே சுயநலவாதிகள் தானே ஒழிய எடப்பாடியை விட ஓபிஎஸ் பெட்டர் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடெல்லாம் யாருக்குமே இல்லை. அப்ப எல்லோரும் சொல்வது விட்டு கொடுத்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, உதயகுமார் இன்னைக்கு சொன்னதில் கூட ஒரு விஷயம் அது நியாயமானது. அதாவது ஊடகங்கள்ல தினசரி அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகள் பெரிதாக்கப்படுதுன்னு. ஆனா அது கரெக்ட். ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதானே ஊடகங்கள் பேசுறாங்க. அப்ப அடுத்த அவர்கள் பேசக்கூடாதுன்னா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ கட்சியை ஒன்றுபடுத்தி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ள அமர்ந்து பேசிக்கொள்ள வேண்டும். வெளி விவாதங்களுக்கு, பொது விவாதங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக கூடாது என்கிற அந்த ஒரு முடிவுக்கு எல்லோருடைய எதிர் வினைகளும் திமுகவுக்கு எதிராக செயலாற்ற வேண்டும், பாஜகவுக்கு எதிராக செயலாற்ற வேண்டும். நமக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகளை பேசக்கூடாதுன்னு. இப்ப அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றாங்க. இவங்க என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல, இல்லைங்க கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு மத்திய அரசாங்க தயவு தேவைப்படுது, இது உங்க தனிப்பட்ட கருத்தா இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே.
உடனே சில மணி நேரங்கள் என்ன நீக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை துவக்கி வைத்ததே அவர்கள் தானே. அப்ப அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கும் வளரணும். அதே போல ஓபிஎஸ்க்கும் தான் மட்டுமே இருக்கணும், தன் மகன்கள் மட்டுமே இருக்கணும், தன் குடும்பம் மட்டுமே இருக்கணும், அப்படி இல்லைன்னா தினகரன் இருக்கணும் என்கிற அளவுல அது பார்க்கப்படக்கூடாது. அடுத்து அவர் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரு கருத்து ஓபிஎஸ் மேல கரெக்ட். அதாவது அவர் பாஜக என்ன சொல்லுதோ அதை அதிமுகவுக்குள்ள இருந்து செயல்படுத்துவதற்கு தான் ஓபிஎஸ் முயற்சி செய்தார். சென்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக சீட்டை குறைச்சு கொடுக்கிறாரு, ஆனா ஓபிஎஸ் அதிகம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப பாஜகவினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் அதிமுகவுக்குள்ள செயல்பட்டார். இப்ப கடந்த காலங்களை எல்லாத்தையும் கசப்புகளை மறந்து இந்த தேர்தல்களுக்கு முடிவுகளுக்கு பிறகு அந்த முடிவுகள் எப்படி வருகிறதோ அதற்கு ஏற்றவாறு ஒரு புது வியூகத்தோடு ஒரு புது உத்வேகத்தோடு அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் ஆட்சி அமைக்கிற வகையில வலிமை பெற்றாக வேண்டும். அதுக்குள்ள இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த திமுக அரசாங்கம் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு முனைப்பு காட்டுறாங்க. வருகிற இந்த மாசம், இந்த வருடம் டிசம்பர்ல. அப்ப அதுல அதிக தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதுல அதுல அந்த பாதையில நாம பயணிக்கணும். இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எடப்பாடியினுடைய இலக்குங்கிறது 2026 தான் இருக்கு, 2024 இந்த தேர்தலை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கெல்லாம் கூட நிறைய விமர்சகர்கள் வச்சாங்க. இப்போ டிசம்பர் மாசம் இந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகிறது இல்லையா? அப்ப ஜூன் 4 பின்பாக எடப்பாடியினுடைய அந்த மனமாற்றம் அடைவதற்கான ஏதாவது சூழல் அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஒன்று, எடப்பாடி பழனிசாமியோட கருத்து நாடாளுமன்ற தேர்தல் தானே, இது நமக்கான தேர்தல் அல்ல என்பது தவறான பார்வை. ஏன்னா நீங்க 1980க்கு பிறகு இந்த 44 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களை நீங்க பாருங்க. மத்தியில யார் ஆட்சி அமைக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யார் அதிக வெற்றியை பெறுகிறார்களோ அவர்கள் தான் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல்ல வெற்றியை பெற்றிருப்பாங்க. ஒன்று. அடுத்து, அந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் கிளை அளவுல இருக்கிறவங்களுக்கு, பூத் அளவுல இருக்கிறவங்களுக்கு நாளை நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு ஒரு அஸ்திவாரமாக, அடித்தளமாக நமக்கு அமையும். அப்ப இந்த இரண்டு தேர்தல்களுமே முக்கியமான தேர்தல். அதை நம்ம புறக்கணிக்க கூடாது. 2026ல ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும்னா இன்னும் கொஞ்சம் வலிமையாக அந்த ஒற்றுமைப்படுத்தி உட்கட்சி பிரச்சனைகள் பொது வழியில் பேசப்படாமல் ஒற்றுமை உருவாக்கப்படணும். நீங்க திருப்பி வேணா ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யறீங்களோ செஞ்சுட்டு போங்க. அதாவது எப்படியும் மறுபடியும் எல்லாரையும் காலி பண்ணிடுவாரு ஒருவேளை திரும்ப ஆட்சிக்கு வந்தால். ஆனால் ஆட்சிக்காவது அதிமுக வரக்கூடிய வகையில அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு அமையணும். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கணும். ஆனா இது எல்லாமே எப்படின்னா ஜூன் 4 வருகிற முடிவுகள் 3 நிலைப்பாடுகள். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தலைமையை உறுதிப்படுத்தும். இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லோரும் தேவை என்கிற அந்த அத்தியாவசியத்தை உணர்த்தி கட்சிகள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். இல்ல போதும் இனியும் ஒரு தோல்வியை நாம் தாங்க முடியாது, ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை அதிமுக பெற்றுவிட்டது, அதனால மாற்று தலைமை வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகலாம். 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுல மத்தியில திரும்ப யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதை பொறுத்தும். ஏன்னா மத்தியில ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர்களும் அதிமுகவை பலகீனப்படுத்தத்தான் விரும்புவாங்க. அடுத்து வெளியில இன்னைக்கு என்ன உதயகுமார் ஆன்டி டிஎம்கே தான் ஏடிஎம்கே சொன்னாலும் கூட இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் உதயகுமார் உள்பட இன்றைய திமுக அமைச்சரவைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் மறைமுக ஒப்பந்தமும் உறவும் இருக்கிறது. அதனால மட்டுமே இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய திமுக அரசாங்கம் எடுக்கல. அதனால இவர்கள் அந்த கடுமையான திமுக எதிர்ப்புக்கும் பயப்படுறாங்க, கடுமையான பாஜக எதிர்ப்புக்கும் பயப்படுறாங்க. அதனாலதான் நான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னோட தலைமையில ஒரு டீம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு, நாங்க முடிவு பண்றது எல்லாமே கடுமையாக
அந்த திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து எதை எடப்பாடி பழனிசாமி செய்ய தவறுகிறாரோ, எதை எடப்பாடி பழனிசாமி ஓடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் செய்ய தவறுகிறார்களோ, அதை என்னோடு பயணிக்கிறவர்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து கடுமையான திமுக எதிர்ப்பு, கடுமையான பாஜக எதிர்ப்பு அரசியலை அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவை வலிமைப்படுத்துகிற, ஒற்றுமைப்படுத்துகிற செயலை செய்ய போறோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.